புள்ள 10th ரிசல்ட்டா மார்க் மட்டும்தான் லைஃப்பை டிசைட் பண்ண போது நினைச்சீங்கன்னா அது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் தான் சொல்லணும். அதனால பாத்தீங்கன்னா மார்க்கை பத்திலாம் கவலையே படாதீங்க. சப்போஸ் ஃபெயில் ஆனீங்கன்னா என்ன அடுத்த வாட்டி எழுதிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒருவேளை பாஸ் ஆகி மார்க் கம்மி, இப்போ 500 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 350னா வேற நேரம் கேட்டா 400 சொல்லுங்க. என்ன இப்போ என்ன மார்க் ஷீட் வாங்கி புடிங்க பார்க்க போறானுங்க, சும்மா அடிச்சு விடுங்க. அதனால சீரியஸ்லாம் ஆகாம தட்டி விடு முக்க கதைன்னு சொல்லிட்டு ஜாலியா போய்கிட்டே இருங்க. அடிக்கலன்னா எரும மாடு மேய்க்கணும்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் நல்ல பிசினஸ் தான். வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 10th தான் கதி, சரி ஃபெயில் ஆகிட்டு சொல்லிட்டு மனம் உடஞ்சி உட்காராம சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை பூஸ்டப் பண்ணிட்டு எஞ்சி வந்து வேற எதனா பண்ண ஆரம்பிங்க. எல்லாம் வாழ்க்கையில இருந்து நிறைய கத்துக்க நிறைய இருக்குதுங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபெயில் ஆயிருவேன்னா சொல்லலை, எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாஸ் தான் ஆவீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாரும் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட்.